ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற. சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தியை காணும்னு தேடிட்டு வந்தேன். நம்ம வேலன்ட்ட போய் நம்ம அமுதன் என்ன சொல்கிறாரு, சக்தியை நான் வெளிநாடு அனுப்பிட்டேன், உனக்கு சக்தி கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சு காமிக்கிறாரு. டே என்னடா நினச்சிட்டு இருக்க, எனக்கும் சக்தி கிடையில, நீ வருவியாடான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போகிறாரு. கண்ணா நீ கோவத்தை காமிக்க வேண்டியது தப்பான இடத்துலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டார் தட்டி விட்டு. கடைசியில் சக்தியை என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. புறா பறந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தம்பி லவ் ஃபெயிலியரு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இவ்வளோ தூரம் துக்கத்துக்கு போனதுக்கப்புறம் வேலா அப்படின்னு ஒரு கூக்குரல், ஐயோ சக்தி குரல் கேட்குது, சக்தி குரல் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் காதல் சந்தியாமாய் ஞாயின்னு சுத்துவாராட்டுக்கு. அடே உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் சக்தி குரல் கேட்குதுடா, சக்தி இங்கே தாண்டா இருக்கா, ஓடி போய் பாருடான்னு அவங்க மாமா தட்டி விட தோல் கொடுத்த மாமனுக்கு நன்றி சொல்லிட்டு இவர் குடுகுடுன்னு ஓடுறாரு. எங்கடான்னு போய் பார்த்தா நம்ம சக்தி பேசிட்டு இருக்காங்க. வேலா நான் உன்னை உண்மையானுமே லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் பக்கமாக 10 நிமிஷம் டைலாக் அடிச்சேம்மா, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவர் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் டேரக்டர் சார் காதில் சொல்லிட்டாரோ இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. 2 பேரும் மாற்றி அன்பு மலையில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினைஞ்சிட்டு இருக்காங்க. நினைஞ்சிட்டு அப்படியே லவ் மூடுக்கு போயிட்டு வேலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவ் மூடுக்கு போயிட்டாங்க. கையில் மோதிரத்தை மாற்றி விட்டு 2 பேருக்கு ஹக் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சேரன் இருந்துட்டு வாங்க போகலாம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இதை அமுதன் பார்த்துட்டு வயிறு எறிகிறாரு. என்னப்பா தம்பி உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு காதல் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டை போட்டு விடணும். அது மட்டும் இல்லைங்க, நீ வாழ்க, உன் குளமாக கோத்திரம் வாழ்கன்னு எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.